நேற்று பின்னிரவு என்ன அந்த மாதிரி ஒரு அடமலையோட குடும்ப பொறுத்தவரை எந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி கடுமையான மழை இப்ப நாடெங்கிலும் கடும் மின்னல் தாக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மழை பொதுவாக இந்த காலகட்டத்தில் மழை குறைவுனவா, ஆனா பாருங்களேன் இந்த காலநிலையை எப்படி எதிர்கொள்றேன்னு தெரியாம இருக்குது ஐயா. பாருங்கள், எதையுமே ஊகிக்க முடியாது, திட்டமிட முடியாம, அடித்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. என்ன மாதிரி லைன்ல நின்றீங்களா? லைன்ல நிக்கல, பெட்ரோல் அடிக்க இல்ல, அது தேவை வரையில எனக்கு. ஆனா வளமையாவும் முன்ன எல்லாரும் லைன்ல நிக்கும் போது ராஜா உங்களுக்கு தேவை வரும் போடுங்க. இண்டையோட எல்லாம் முடியுது கதை வருது. ஆனா தேவையான அளவு எரிபொருள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதாக அரசாங்கம் சொல்கிறது. பாவம் என்ன நடக்குது? புனித பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளிவந்திருக்கிறது. அண்மை காலமாக நான் நினைக்கிறேன் 2-3 வாரங்களாக வைத்தியசாலையில தான் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அன்றிலிருந்தே செயற்கை சுவாசம் தான் வழங்கப்பட்டிருந்தது. இப்போது அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்ததால் அந்த செயற்கை சுவாசம் பொறுத்திருந்ததை எடுத்து விட்டார்கள். இப்பொழுது இயற்கையாகவே சுவாசிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இருந்தாலும் அவர் இன்னும் அந்த அபாய கட்டத்தை முழுமையாக கடந்து வரவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நலமாக இருக்கிறார். அமெரிக்காவில ஆங்கிலத்துக்கு இப்பதான் கையொப்பமா என்ற ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி செய்தி ஒன்று. டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் இப்பதான் கையொப்பமா என்ற மாதிரி. ஆங்கில மொழி தானே அங்கே பிரதான மொழி. என்ன கையொப்பம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் யோசிக்க கூடும். அமெரிக்காவை பொறுத்தவரையில 350க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகின்ற ஒரு நாடு. ஆனாலும் கூட அங்கே பிரதானமான மொழியாக ஆங்கிலம் தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்ப அப்படி இருக்கும் போதுதான் அந்த ஆங்கிலத்துக்கான அங்கீகாரத்தை வழங்குற ஒரு வேலையை அவர் செய்திருக்கிறார். ஆட்சி மொழியாக அறிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் உலகத்தை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தை முதல் மொழியாக பேசுவோர் இருக்கிறாங்க தானே. அதுல 3/2 பங்கினர் அமெரிக்காவில தான் வசித்து வராங்க. எனவே இது அதிகாரப்பூர்வமாக அவர் கையொப்பமிட்டிருக்காரு. பொதுவாக நீ அமெரிக்கான்னு சொல்லும் போது உலகத்தின் அநேகமான நாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்து இருக்கிற ஒரு இடம் தானே. அப்ப நிறைய மொழிகளும் பேசப்பட்டு இருக்கு. 350 மொழிகளுக்கு மேல பேசுறாங்கடா பாருங்க. நாட்டுக்காரர் இருப்பாங்க. எல்லாரும் அமெரிக்க மாப்பிள்ளை வேணும், அமெரிக்க மணப்பெண் வேணும் போனா அப்படிதான் இருக்கு. வேணா சிக்கல் தான். கையில ஒரு மோதிரம் வாங்கி போட்டா நல்லா இருக்கும் போல தெரியுது. என்ன மாதிரி தங்கத்திலேயே வெள்ளியிலையா? தங்கத்துல போட்டா நல்லா. தங்கத்துல போடுவது போட்டிருந்தேன் நான். ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த தங்க செயின் போடுறதும் ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. ஆனா தங்கத்துல ஒரு சட்டியை செய்து அதுல சாப்பிடுறது என்பது ஆச்சரியம் தான். சமைச்சு சாப்பிடுறது அப்படின்றது ஆச்சரியமான விஷயம் தான். இது எங்கட நாட்டுல சமைச்சு சாப்பிடுறதும் பரவாயில்ல, அத வீடியோவா வெளியிடுறதும் ஆச்சரியம். அதுதான். அதுவும் பெருமதி என்று சொல்ல வெளிக்கிட்டா எங்கட காசு கிட்டத்தட்ட ஒரு 1.5-1.25 2 கோடி தாண்டும் நினைக்கிறேன். 2 கோடி தாண்டுமா கணக்கு பார்த்தா ஒரு சீனாவை சேர்ந்த பெண் தான் இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. சீன பெண். அவங்க 2 நகைக்கடை ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறாங்க நவா. எனவே தனது நண்பரின் பட்டறையில 1 கிலோ தங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் தங்க பாத்திரத்தை செய்ய சொல்லி அப்படியே வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை, இப்ப சமைச்சு சாப்பிட்டு வீடியோ போட்டு ஒரு பெரிய நியூஸ் ஆக்கின பிறகு அதை உருக்கி வேற மோதிரம் அப்படிலாம் செய்து கொள்ளலாம் தானே. தங்கம் தானே. ஆனா சீக்கிரமா சமைக்க முடிந்ததா. சுவை எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தவில்லை. சாதாரண எல்லா சட்டிகளை சமைக்கிற மாதிரி தான் சுவை இருந்ததாம் என்று சொல்லி இருக்கிறாங்க. தங்கத்துல சமைச்சாப்புல வேற சுசி வேற இல்ல. தங்கம் தானே உச்சிக்கு வந்துட்டு என்ன செய்யறது. ஏன்னோ ஒரு நல்ல கலவையை செய்துதான் மிக்ஸ் பண்ணி தான் செய்திருப்பாங்க. இல்லாவிட்டா தங்கத்தை நெருப்புல வச்சு நீ ஏன்னா சமைக்கும் போது அது அப்படியே சட்டியாவே இருக்காது தானே. சில மாறி இருந்தானே. ஆகையால ஏதாவது ஒரு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்திருப்பாங்க.